வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், சென்னையில் திருவையார் நிகழ்ச்சியில் உணவு திருவிழா நடந்தது. அதில் என்னை ஜர்ஜா கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நான் அங்கே தான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. எல்லாரும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கார் பாருங்கள், சாக்லேட் ஆலையே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. உள்ளே விட்டால் பசங்க எடுத்து சாப்பிட்ருவாங்கன்னு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க பாருங்கள். ஊறுகாய் வகை இதெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் பண்ணி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் கேட்டப்போ சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கவரில் போட்டு நம்மளுக்கு பேக் பண்ணி தராங்க. எவ்வளோ 50 கிராம் 100 கிராம் அந்த மாதிரி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கொடுக்குறாங்க. புதுசாக பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்புல ஆன பாத்திரங்கள். இது பாருங்கள், மாடியில் நம்ம பால்கனி வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல செடி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே சொல்லுவாங்க பாருங்கள் அதை பற்றி. இது பால்கனி கார்டன், வீட்டிலே செடி வளர்க்குறது. இதில் ஃபுல்லாகவே ஆர்கானிக் மினரல் ஒன்லி. 2.5 kg ஆர்கானிக் மினரல் இருக்கும். இது வெஜிடபிள் சீட்ஸ் நாங்களே கொடுத்துருவோம். 6 வகையான வெஜிடபிள் சீட்ஸ் இருக்குது. நீங்கள் அவங்க எது கேட்குறாங்களோ அதை கொடுத்துருவோம். அந்த சீட்ஸ் இதில் அப்ளை பண்ணிட்டு டெய்லிக்கு 1 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஊற்றினா போதும். 30 to 45 டேஸ்க்குள்ள உங்கள் வெஜிடபிள்ஸ் ஹீல்ட் ஆயிரும். இது 1 year ஃபுல்லாகவே வரும். இதை எடுத்துகிட்டு போய் இதில் ஏதாவது ப்ராப்ளம்னா இதில் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. இல்லைனா ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், இப்போ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன இடமா இருக்குது அப்படின்னாக்கா அதில் நீங்கள் செய்யறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் 3 நாள் நடக்குது. நீங்கள் இந்த உணவு திருவிழாவில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க இங்கே போய் நீங்கள் கலந்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாரும் வின் பண்ண முடியும். உங்களோட திறமை இந்த இடத்துல வெளிப்படும். கண்டிப்பாக போய் கலந்துக்கங்க. இன்னும் 23, 24, 25 3 நாள் நடக்குது. இங்கே போய் பார்த்தப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டு ஏதோ புதுசாக நிறைய போட்டிருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. இப்படி நமக்கு தெரியாமல் கூட இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இங்கே ஸ்டால் போட்டிருந்த இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ போடணும். ஒரு தடவை பார்த்தா நான் கண்டிப்பாக அதை வீடியோ போட்டுருவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அதெல்லாம் போடுறேன் உங்களுக்கு. இந்த கடையில் பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு, பனவெல்லம், இந்த மாதிரி அந்த பழைய ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சின்ன கடையில் கூட புது விதமான சமையல் கூட்டம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப நிறையவே இருந்தது. பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடவை, வத்தல் வகைங்க, இந்த மாதிரி நிறைய கடை இருந்தது. எந்த கடைக்கு போகிறது எந்த கடைக்கு வர்றது அப்படின்னே ஒரே குழப்பமாகவே இருந்தது. ஒவ்வொரு கடையாக லைனாக பார்த்துக்கிட்டே வந்தோம். பாருங்கள், வீட்லேயே ரெடி பண்ணுற ஊறுகாய். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம மண்பாண்டத்தில் சமையல், அதாவது சூப்பு வகை, கீரை வகை, இந்த மாதிரி நமக்கு ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு ஐட்டம்ஸ் தான் இங்கே செஞ்சுருந்தாங்க. பிரண்டை சூப்பு இந்த மாதிரிலாம் இங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே மண்பாண்டத்தில் செஞ்ச ஐட்டம்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தில் பண்ணுற ஒவ்வொரு ஐட்டம்ஸும் செஞ்சிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இவர் எஸ்ஆர்எம்ல ப்ரொபோசர். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு புது ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் படித்த காலேஜில் இவர் தான் ப்ரொபோசராக இருந்தார். அது ஒரு விஷயம். அவரோட பேர் பார்த்திங்கன்னா டேவிட். இங்கே நான் வந்த உடனே எனக்கே தெரியலங்க. ஆனால் எல்லாரும் என்னை பார்த்த உடனே ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாருமே என்னோட சப்ஸ்கிரைபர் தான். இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்கள பார்த்தப்ப எனக்கு உண்மையிலே கண்ணு கலங்கி போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் பேசினது, இது பண்ணது, ஒவ்வொருத்தரும் நான் செல்ஃபி எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு கேட்டது, இது எல்லாமே இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களை சேர்ந்தது தான். ரெண்டாவது, நான் இதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது யோகாம்பால் அம்மாவும் ஜெயாவும் தான். ஜெயாவை வச்சு எனக்கு யோகாம்பால் அம்மாவை எனக்கு தெரியும். அவங்க நிறைய இந்த மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். பாருங்கள், இவங்க காலையிலேயே என்னோட சப்ஸ்கிரைபர் தான் காலையிலேயே வந்துட்டாங்க. 10 மணிக்கெலாம் பாவம் டைம் தெரியல, அப்போவே சமைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம், 2 மாத குழந்தைய விட்டுட்டு வந்திருந்தாங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு ஆறுதல் பரிசு தான் கிடைச்சிது. பாருங்கள், இவ்வளோ பேருமே வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் தான். நான் நிஜமாகவே எதிர்பார்க்கல இவங்க எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போட்ட ஒரே ஒரு போஸ்ட்னால இல்லை அவங்களே ரெகுலராக வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ரெகுலராக இங்கே நடக்கும்போது அடிக்கடிக்கு வந்துடுவாங்களாம். இவங்க எல்லாருமே பாருங்கள் என்னை பற்றியும் பேசியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி வீடியோலாம் அவங்க யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. அவங்க வீடியோலாம் அவங்க யூடியூப் சேனல் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், ஒரு டின்னர் ஆகட்டும், ஒரு லஞ்ச் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு காரக்குழம்புனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷு அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து செய்வாங்க. அவங்களோட யூடியூப் சேனலோட ஸ்பெஷல் அதுதான். அது மட்டும் இல்லாமல் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்ற கூட டிப்ஸு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் மீனாட்சி. வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்து அம்மா சமையல் மீனாட்சி யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சு நடத்திட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாரையும் எனக்கு சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது அவங்கெல்லாம் என்னை வந்து கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட டவுட்டு எல்லாமே வந்து நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லேயும் கேட்கலாம். டவுட்டு கீழே கமெண்ட்லேயும் போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். இதே மாதிரி சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இப்போ பாருங்கள், நான் வந்து பொரியரிசி உருண்டை நான் செஞ்சேன் ஒரு டிஷ்ஷு. இவங்க பார்த்திங்கன்னா சுதா செந்தில், இவங்க வந்து ராகி பணியாரம் என் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஐட்டம்ஸ் பண்ணோம். இவங்க வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல பொரியரிசி உருண்டை நான் செஞ்சு எல்லாருக்குமே அங்கே கொடுத்தேன். எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இந்த வேலை செஞ்சிட்டே இருந்தேன். ஒவ்வொருத்தரோட சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னென்னா என்னால் செலக்ட் பண்ணவே அவ்வளோ ஒரு யோசனையாக இருந்தது. யாரை ஃபஸ்ட்டு, யாரை செகண்டு, யாரை தேர்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். நம்ம இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல போய் சமைக்கும் போது இப்படி பண்ணும்போது தான் நம்ம திறமைகள் வெளிப்படும். வந்து இந்த உணவு திருவிழாவில் கலந்துக்கும் போது என்ன ஐட்டம்ஸ் நம்ம போட்டு செய்கிறோமோ அதை ஒரு டெமோவாக ஒரு தட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த மாதிரி உணவு திருவிழாவில் கலந்துக்கிறவங்களுக்கு இது ஒரு என்னோட சின்ன ஐடியா. அம்மா சமையல் மீனாட்சி வந்து சிம்பிளாகவும் அதே சமயம் பியூட்டியாகவும் இருக்காங்க, யதார்த்தமாக இருக்காங்க. ஒரு பந்தம் எதுவும் காட்டாமல் நம்ம ஏதோ இந்த குக்கரி ஷோவில் இருக்கிறோமே, ஒரு சேனலில் நடத்துகிறோமேன்ற ஒரு ரொம்ப ஹெட்வெயிட் இல்லாமல் நம்மளை மாதிரி யதார்த்தமாக பழகிற மாதிரி அந்த கேரக்டர் அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி. என் பேர் விஜயலக்ஷ்மி. அம்மா வந்து இப்போ சென்னையில் திருவிழாவில் டெமோ பண்ணிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா 2 செகண்டில் தான் சூப்பராக ஒரு டிஷ் பண்ணிட்டாங்க. எப்போவுமே அவங்க யூடியூப் சேனல் எது பண்ணாலும் அவங்க, அதாவது குக்கரி மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் A to Z அவங்க வந்து எது டைப் பண்ணாலும் அவங்க வந்து நிற்பாங்க. அவ்வளோ அழகாக, அதாவது ரொம்ப ரிச்சாகவும் காட்டுறாங்க. சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களோட யூடியூப் சேனல் பார்க்கறதுக்கு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்களோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க. எங்களுக்கு ஒரு இது ரொம்ப முன்னோடியாக இருக்காங்க அவங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அதனால் என் பேர் ராஜலக்ஷ்மி, நான் சைதாப்பேட்லேருந்து வரேன். யூடியூப் சேனலில் அம்மா சமையல் அது நான் தேடி தேடி பார்ப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும் மோஸ்ட்லி. எனக்கு 56 இயர்ஸ் ஆகுது. பேரன் பேத்திலாம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தேடி தேடி நான் பார்ப்பேன். எல்லாரோடதும் பார்ப்பேன். இருந்தாலும் இவங்களுக்கு ஸ்பெஷல் தான் இவங்க அம்மா சமையல் மீனாட்சி. தேடி தேடி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதாவது எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் அவங்க. வந்து வேறு யாரோ மாதிரி நாங்கள் நினைக்கவே இல்லை. இப்போ ஆச்சரியமாக இருந்தது, இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே நம்ம அப்படின்னு நான் யோசிக்கிறேன். பார்த்தா அவங்க தான். அப்புறம் சொன்னாங்க இவங்க பக்கத்தில் வந்து மீனாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷங்க. என் பேர் கற்பகம்.
நான் எல்லா சேனல்லையும் பார்ப்பேன், ஜெயா டிவி அந்த டிவி. ஆனால் இப்போ இவங்க சமையல் வந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பழைய காலத்து இப்போ இந்த பொரி உருண்டையை பார்த்த உடனே எனக்கு அவங்க செய்தது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பழைசெல்லாம் திருப்பியும் வரணும். பசங்களுக்கு ஆயில் இல்லாமல் வெல்லத்தில் நியூட்ரிஷனாக நல்லா பண்ணுறாங்க அவங்க. அது வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ஏற்றுது. முந்திரி அது இது எல்லாம் போடாமல் ரொம்ப நல்லா இப்போ குழிப்பணியாரம் பண்ணுறாங்க பாருங்கள். அதுவும் வந்து பழைய காலத்து சிறுதானியத்தில் கேழ்வரகு மாவில் செய்கிறாங்க. நாங்கள் முக்கால்வாசி பச்சரிசி இப்போ அதெல்லாம் தான் சேர்ப்போம். இவங்க பழம் எல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான நல்ல சத்து நிறைஞ்ச பொருளாக இவங்க செய்து காமிக்கிறாங்க. இவங்களோட சமையலை நான் தவறாமல் பார்ப்பேன். ரொம்ப இதுவாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ரொம்ப அவங்க சொல்கிறதும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். அதுதான் அம்மா சமையல் ரெகுலராக வாட்ச் பண்ணுறேன். அண்ட் டெய்லி அப்டேட்ஸு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஒரு நாள் பண்ணுற பொரியலுக்கும் இன்னொரு நாள் பண்ணுறதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டிஷ்ஷுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப அதாவது ஒரு 50 பேர் 25 பேருக்கு எப்படி சமைக்கணுங்கிறது அவங்கள பார்த்த உடனே நம்மளுக்கே ஒரு இது வருது. எப்படி செய்யலாம், என்னென்ன டிப்ஸ் நடுவில் கொடுக்குறாங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த அம்மா சமையல் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பண்ணுறதெல்லாம் நாங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணியிருக்கோம். என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுனா, நிறைய பேர் யூடியூப் பண்ணுறாங்க, யாரையும் தப்பு சொல்ல நான். இவங்க பண்ணுறது என்னென்னா ஹோம்லியாக இருக்கும், ஹோம்லியாக பண்ணுவாங்க. அதனால் நமக்கு சகஜமாக இருக்கும். வீட்டில் வேலை பண்ணிங்கன்னே அதை ஜாலியாக கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நாங்கள் வாட்ச் பண்ணின்னே இருக்கோம். இன்னும் புதுசாக அவங்க எங்களுக்கு சொல்லித்தரணும், அதுதான் நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ. அம்மா வீட்டு சமையல் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சமையல் மட்டும் இல்லை, வீட்டு வேலை செய்கிற வேலைகள் கூட ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாங்களாம் இப்போ ரொம்ப எளிமையாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் மாலை வணக்கம். இந்த அருமையான உணவு திருவிழாவுக்கு மீனாட்சி அம்மா ஜட்ஜாக வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட யூடியூப்பில் இவங்களோட இதுவை பார்த்து தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கே வந்தோம் ஃபேமிலியோடு. எங்கள் வீட்டில் அவங்களோட பரம ரசிகை. அவங்களோட யூடியூப்பில் அவங்களோட ரெசிபியை பார்க்காம இருக்க மாட்டாங்க, அவங்களோட ப்ரோக்ராமை பார்க்காம இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். இல்லை நீ சொல்லிட்டா. என்னோட டாட்டர் தான் ரொம்ப விரும்பி பார்ப்பா. இந்த அம்மா சமையல் மீனாட்சி அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவனோட ஃபுட்டு, குழந்தையோட ஃபுட்டுலேருந்து இப்போ லாஸ்ட்டு இப்போ எபிசோடு என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு உடனே பார்த்துட்டு எனக்கு சொல்லிடுவாங்க. எனக்கு அவங்க கோயம்பேடு போயிட்டு அவங்க ஃப்ரூட் ஷாப்பிங் பண்ணுறதாகட்டும், நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர்ஸ் அண்டு எல்லாமே வெஜிடபிள்ஸ் பர்ச்சேசிங் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்களுக்கு எதை சொல்கிறது எதை விடுறதுன்னே தெரியல எங்களுக்கு. அவ்வளோ மற்றவங்க யாரோ போடுறதுக்கு முன்னாடியே இவங்க போட்டுருவாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எங்களுக்கு மேலும் மேலும் அவங்க வளரணும், நீடோடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம், இறைவனை வேண்டிக்கிறோம். ஒவ்வொரு தமிழர் நெஞ்சத்துலேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க ஒரு சகோதரி, தாய் எல்லாமே அவங்க இருக்கணும். நீங்கள் எல்லோரும் அவங்களோட இதுவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பாருங்கள் எங்களை மாதிரியே. தேங்க்யூ ஸோ மச். இப்போ பாருங்கள், எல்லாமே செலக்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணி எழுதியாச்சு. நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காரணமான என்னோடய பெரிய பையன் வந்து சொல்லுவான் எப்போவுமே, அம்மா உங்களை இங்கே பார்த்தாக்கா அம்மா சமையலில் இருக்கிறவங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அவன் சொல்லும் போது எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போனப்போ தான் எனக்கு அதோட பெருமை என்ன அப்படின்றது ரொம்ப புரிஞ்சுது. நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் போடுவீங்க, அம்மா நீங்கள் இருக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் கொடுத்து வச்சவா அப்படின்றது வந்து என் பிள்ளைங்க, என் புருஷன் இப்படி சப்போர்ட் பண்ண தொட்டு தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். நான் தான் இப்படி புருஷன் இப்படி பிள்ளைங்க கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சவா அப்படின்றத நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்போர்ட் இருந்தால் நம்ம எதையும் சாதிக்கலாம் அப்படின்றத நான் இது மூலமாக நிரூபிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் அந்த யோகாம்பால் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்போ வையாபுரி சார் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. எல்லாருக்கும் அவர் கையால் ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு. அவரும் வந்து ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் கொடுத்தோம், டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் இங்கே சிறப்பு விருந்தினராக பிரபல நகைச்சுவை நடிகர், உங்கள் மனதை கொள்ள விருந்த பிக் பாஸ் புகழ்
அருமை அண்ணார் வையாபுரி அண்ணார் இங்கே வருகை தந்துள்ளார். அவரை உங்கள் சார்பாகவும் எங்களது சென்னையில் திருவையார் உணவு திருவிழா குழுவின் சார்பாகவும் வருக வருகிற அன்போடு வரவேற்று இருக்காங்க. ரேவதி மேடம், தங்க மேடம், மங்களம் மேடம் 3 பேர் வாங்க. வாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கு. நெல்லிக்காய் சாதம் நீங்கள் சாப்பிடுங்க. சுற்றுலா போகிறது பார்த்து பரவாயில்லையா? நல்லா இருக்கா? ஓகே. நெல்லிக்காய் சாதம் என்ன சொல்லுங்க. நிஜமாலே ஒரு ஸ்பூன் ஊற்றி விடுறேன். அப்புறமா நான் நடிக்கிறேன்னா நீங்கள் நடிக்கிறீங்களா தெரியும். பாருங்க, அங்கே வந்திருந்தவங்களையே நெல்லிக்காய் சாதம் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு. சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் அப்போ நல்லா இல்லையா? ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க. சரி. அது ரேவதி மேடம், லலிதா, கல்பகன், பத்மாவதி மேடம், சுமதி மேடம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அவங்க குடமிளகா சாதம், பழம் உருண்டை சாதம், அவல் வாங்கி பாத், வெஜ் புலாவ், அதே மாதிரி விதவிதமாக ஆந்திரா ஸ்பெஷல் பாவக்காய் சாதம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லா வீட்டிலே பண்ணி கொடுத்ததா இங்கே வந்து பண்ணதா? இங்கே வந்து லைவாக பண்ணாங்க, நாங்கள் தான் டேஸ்ட் பண்ணோம். பாருங்கள், எங்களுக்கும் அவர் வந்து ப்ரைஸ் கொடுத்தாரு. எங்களை நல்லா கௌரவிச்சாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோட சப்ஸ்கிரைபரான சொந்தங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. வணக்கம்.